ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜ்ஜிமா. முடிவில்லாத மணல் பரப்பை கொண்ட ஒரு தகைக்கும் பாலைவனத்தின் நடுவே ஒரு சிறிய மேகம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த மேகத்திலிருந்து தவறி விழுந்த ஒரே ஒரு சிறிய நீர்த்துளி சுட்டெரிக்கும் மணலில் விழாமல் இருக்க போராடியது. கீழே இருந்த மணல் துகள்கள் அந்த துளியை உறிஞ்சி அழித்துவிட காத்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த துளி காற்றில் மிதக்க முயன்றது. சுற்றிலும் வறட்சியும் வெப்பமும் மட்டுமே இருந்த அந்த சூழலில் ஒரு துளி நீரால் என்ன செய்துவிட முடியும் என்று சூரியன் ஏளனமாக பார்த்தது. மணல் காற்று பலவீனமாக வீசத் தொடங்கியது. அந்த துளி திசை மாறி ஒரு காய்ந்து போன முள் செடியை நோக்கி தள்ளப்பட்டது. அந்த முள் செடியோ காய்ந்து போய் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. அது வானத்தை பார்த்து ஒரு சொட்டு நீருக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. இந்த சிறிய துளி அந்த செடியின் மேல் விழுந்ததால் அது காணாமல் போய்விடும் என்று நினைத்தது. அந்த துளி பயப்படவில்லை. தான் அழியப் போகிறோம் என்று தெரிந்தும் அந்த முள் செடியின் நுனியில் மிக மென்மையாக அமர்ந்தது. அந்த செடியின் தாகத்தை முழுமையாக தீர்க்க அந்த ஒரு துளி போதாது. ஆனால் அது ஒரு நம்பிக்கையை அந்த செடிக்கு கொடுத்தது. செடியின் நரம்புகள் அந்த துளியை உள்ளே இழுத்து கொண்டன. சட்டென்று அந்த செடியின் நிறம் மாறத் தொடங்கியது. காய்ந்து கருப்பாக இருந்த அந்த முள் செடி இப்போது மெல்லிய பச்சை நிறமாக மாறத் தொடங்கியது. அந்த துளியின் தியாகம் அந்த பாலைவனத்தின் ஒரு மூலையில் ஒரு சிறிய அற்புதத்தை செய்து காட்டியது. வெப்பம் இன்னும் குறையவில்லை. ஆனால் அந்த செடி இப்போது வாடாமல் நிமிர்ந்து நின்று சூரியனை எதிர்கொள்ள தயாரானது. ஒரு சிறிய முயற்சி எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை அந்த மணல் துகள்கள் வியப்புடன் கவனித்துக் கொண்டிருந்தன. அந்த செடி உயிர் பெற்றதை பார்த்த மற்ற மணல் துகள்கள் தங்களுக்குள் ஒரு ரகசியத்தை பேசிக்கொள்ள தொடங்கின. அந்த செடியின் வேர்கள் இப்போது மண்ணுக்கு அடியில் இருக்கும் ஈரப்பதத்தை தேடி மிக ஆழமாக பாயத் தொடங்கின. ஒரு சிறிய துளி கொடுத்த அந்த ஊக்கம் அந்த செடியை மண்ணுக்கு அடியில் மறைந்திருக்கும் இரகசிய நீரூற்றை கண்டுபிடிக்க வைத்தது. இப்போது அந்த செடி வளர்ந்து ஒரு சிறிய புதராக மாறியது. அதன் இலைகள் பாலைவன காற்றை தடுத்து நிறுத்தின. அங்கிருந்த மணல் துகள்கள் இப்போது வெப்பத்திலிருந்து தப்பித்து அந்த செடியின் நிழலில் தஞ்சம் புகுந்தன. பாலைவனத்தின் அந்த ஒரு பகுதி மட்டும் இப்போது மற்ற இடங்களை விட குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் காணப்பட்டன. ஒரு துளி நீரின் பயணம் இப்போது ஒரு செடியின் வளர்ச்சியை தாண்டி ஒரு சிறிய நிலப்பரப்பையே மாற்றத் தொடங்கியது. இந்த மாற்றத்தை கண்ட வானத்து மேகங்கள் அந்த செடியின் உறுதியை பாராட்டி அங்கே ஒரு பெரிய மழையாக பொழியத் தொடங்கின. வறண்டு கிடந்த அந்த பாலைவன பகுதி இப்போது ஒரு சிறிய ஏரியாக மாறி பறவைகளை தன் பக்கம் ஈர்க்க தொடங்கியது. பறவைகள் தூரத்திலிருந்து கொண்டு வந்த விதைகள் அந்த நிலத்தில் விழுந்து பல புதிய செடிகள் அங்கே முளைத்தன. அந்த ஒரு சிறிய துளி நீர் செய்த தியாகம் இன்று ஒரு பெரிய சோலையாக உருவெடுத்து நின்றது. தூரத்தில் இருந்த ஒட்டகங்களும் பயணிகளும் அந்த சோலையை தேடி வந்து தங்களது தாகத்தை தீர்த்து கொண்டனர். யாரும் செய்ய முடியாது என்று நினைத்த ஒரு காரியத்தை அந்த ஒரு சிறிய துளி சாத்தியமாக்கி காட்டியது. பாலைவனத்தின் நடுவே ஒரு நந்தவனம் உருவான கதை இப்போது காற்றில் ஒரு செய்தியாக பரவத் தொடங்கியது. அந்த சோலை உருவான பிறகு அங்கே ஒரு விசித்திரமான மரம் வளர்ந்தது. அதன் இலைகள் எப்போதும் தங்க நிறத்தில் ஜொலித்தன. அந்த மரம் மற்ற மரங்களைப் போல பழங்களை தராமல் தூய நீரை தனது இலைகளில் இருந்து சொட்டு சொட்டாக தந்தது. பாலைவனத்தில் வழிதவறி வரும் பயணிகளுக்கு அந்த மரம் ஒரு தாயை போல நீரை தந்து அவர்களை காப்பாற்றியது. அந்த மரத்தின் ரகசியம் என்னவென்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அது அந்த முதல் நீர்த்துளியின் ஆன்மா என்று சொல்லப்படுகிறது. அந்த சோலை இப்போது ஒரு பாதுகாப்பான இடமாக மாறியது. அங்கே எவ்வித போட்டியோ பொறாமையோ இல்லாமல் உயிரினங்கள் வாழ்ந்தன. வறட்சி எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அந்த சோலையில் இருந்த நீர் ஒருபோதும் வற்றி போகவே இல்லை. அந்த சோலையின் புகழ் தேசங்களை கடந்து பரவத் தொடங்கியது. மக்கள் அதை புனிதமாக கருதினார்கள்.
ஒரு பேராசை கொண்ட வணிகன் அந்த சோலையின் நீரை விற்று பணம் சம்பாதிக்க எண்ணி தனது ஆட்களுடன் அங்கே வந்தான். அவன் அந்த மரத்தை வெட்டி அதன் நீரூற்றை தன் வசப்படுத்த முயன்றான். ஆனால் அவன் மரத்தை தொட்டதும் அது காய்ந்து போனது. சோலையில் இருந்த நீர் நிலத்தடிக்குள் மறைந்து போனது. அந்த இடமே மீண்டும் ஒரு வறண்ட மணல் பரப்பாக மாறியது. பேராசை கொண்டவன் ஏமாற்றத்துடன் திரும்பினான். அவனால் அந்த இயற்கையின் ரகசியத்தை திருட முடியவில்லை. ஆனால் அந்த வணிகன் சென்ற பிறகு ஒரு உண்மையான தாகம் கொண்ட வழிப்போக்கன் அங்கே வந்து மண்டியிட்டு வேண்டினான். மீண்டும் அந்த சோலை தன் அழகை திறந்து காட்டியது. அந்த வழிப்போக்கனுக்கு வேண்டிய நீரை தந்து உபசரித்தது. அன்புக்கும் தேவைக்கும் மட்டுமே இயற்கை தன்னை தரும். பேராசைக்கு ஒருபோதும் தலைவணங்காது என்பது நிரூபிக்கப்பட்டது. அந்த சோலை இப்போதும் பாலைவனத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருப்பதாக பயணிகள் இன்றும் நம்புகிறார்கள். அதை காண்பதற்கு ஒரு தூய்மையான மனமும் பிறருக்கு உதவும் குணமும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு சிறிய நீர்த்துளி அன்று விழுந்திருக்காவிட்டால் இன்று இவ்வளவு பெரிய சோலை அங்கே இருந்திருக்காது. உங்கள் உழைப்பு சிறியதாக தெரிந்தாலும் அதன் தாக்கம் எதிர்காலத்தில் ஒரு பெரிய நன்மையை உருவாக்கும். எதையும் தொடங்கும் போது அது ஒரு துளியாக தான் இருக்கும். ஆனால் அதன் முடிவு ஒரு சமுத்திரமாக அமையலாம். கஷ்டங்கள் வரும்போது அஞ்சி ஓடாமல் அந்த முள் செடியைப் போல உறுதியாக நின்று வாய்ப்புகளை தேடுங்கள். பாலைவனம் போன்ற கடினமான வாழ்க்கையிலும் உங்களால் ஒரு நந்தவனத்தை உருவாக்க முடியும் என்பதை மறக்காதீர்கள். முடிவில் அந்த பாலைவனத்தின் மணல் துகள்கள் இப்போது அந்த ஒரு துளி பற்றி பாடுவதை நிறுத்தவே இல்லை. ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் அந்த முதல் துளியின் வீரத்தை அவை நினைத்து பார்க்கின்றன. ஒரு சிறிய துளிக்கு இருந்த அந்த துணிச்சல் இன்று ஒரு பெரிய மாற்றத்தின் அடையாளமாக அங்கே நிற்கிறது. நீங்களும் உங்கள் வாழ்வில் ஒரு சிறிய துளியாக தொடங்கி பலரது வாழ்வில் ஒளியேற்றும் ஒரு சோலையாக மாறலாம். தடைகள் வரும்போது அது உங்களை அழிக்க அல்ல, உங்களை செதுக்கவே வருகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு சிறு பொருளுக்கும் ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது என்பதை உணருங்கள். அந்த சோலையின் கதை இன்றும் நம் மனதிற்கு ஒரு குளிர்ச்சியையும் புதிய உத்வேகத்தையும் தந்து கொண்டிருக்கிறது. உன் ஆரம்பம் ஒரு சிறிய துளியாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய விடாமுயற்சியும் தியாகமும் ஒரு பாலைவனத்தையே சோலையாக மாற்றும் வலிமை கொண்டது. எதையும் சிறியது என்று ஒதுக்காதே, அதுவே ஒரு சரித்திரத்தின் தொடக்கமாக இருக்கலாம். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.